கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 54 எண்ணெயும் எலுமிச்சம் பழமும். தவசீலர்களே, இப்போது சந்திரசேகரரின் எண்ணெயையும் எலுமிச்சம் பழத்தையும் திருடிச் சென்றவனை பற்றிய கதையை கூறுகிறேன், கேட்பீர்களாக. சிறந்த யோகீஸ்வரரும் சிவபிரானிடத்தில் அளவிறந்த பக்தி கொண்டிருப்பவருமான ஸ்ரீ சதானந்த முனிவர் தினந்தவறாமல் 3 உலகங்களையும் சுற்றி வந்து கடைசியில் கைலாசத்திலுள்ள உமாபதியிடம் சென்று உலகத்தில் நடக்கும் விவகாரங்களைப் பற்றியும் ஜனங்களுடைய பேச்சுவார்த்தைகளைப் பற்றியும் அவரிடம் தெரிவித்தபடியே காலத்தை கழித்து வந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் யமலோகத்தின் இறுதியில் உள்ள சம்யபினி என்னும் பட்டினத்திற்கு சென்று அங்கே யமதர்மராஜனால் நல்ல முறையில் வரவேற்கப்பட்டு அவனால் பூஜிக்கப்பட்டார். அவனோடு சேர்ந்து நரகங்களையெல்லாம் அவர் பார்வையிட்டு கொண்டு வரும்போது அங்கே உள்ள சில நரகங்களில் கொடிய இன்னல்களுக்கு ஆளாகி தவித்து கொண்டிருந்த சில மனிதர்களைக் கண்டு திகைத்தார். உடனே அவர் யமனிடம், காலதேவனே, இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பாவத்தை செய்து இப்படி அளவில்லாத இன்னல்களுக்கு ஆளாகி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமி, அதை பற்றி எனக்கு சரியாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த பாபாத்மாக்கள் எல்லாம் நீண்ட காலங்களாக இங்கேயேதான் தங்கியிருந்து வருகிறார்கள். எப்படி என்றால், எனக்கு முன்பாக பதவி வகித்து வந்திருக்கும் அநேக யமன்களாலும் இவர்கள் இம்சிக்கப்பட்டு துன்பமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் சிவ துரோகிகள் என்பதை மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மற்றபடி இவர்கள் இன்ன பாவத்தை தான் செய்தார்கள் என்பதொன்றும் எனக்கு தெரியாது என்று யமன் பதிலளித்தான். அதன் பிறகு சதானந்த முனிவர் யம தர்மனிடமிருந்து விடை பெற்று சென்று பிரம்மதேவனுடைய உலகத்தை வந்தடைந்தார். அவரிடமும் கொடிய நரகங்களில் வீழ்ந்து கிடக்கும் அந்த பாபாத்மாக்களை பற்றி கேட்டு விசாரித்தார். ஆனால் பிரம்மாவோ, எனக்கும் அவர்களை பற்றி சரியாக தெரியாது. ஏனென்றால் என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கும் மனிதர்களை பற்றிய விவரங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எல்லாம் நான் பதவியில் அமரும் காலத்திற்கு முன்னதாகவே நெடுங்காலமாக அந்த நரகங்களில் வசித்து வருகிறார்கள். நான் படைத்து வரும் ஜீவராசிகளும் அவரை பாதுகாத்து ரட்சித்து வரும் திருமானும் எங்கும் நிறைந்து வியாபித்திருக்கும் அந்த பரமேஸ்வரராலேயேதான் நடத்தப்பட்டு வருகின்றன. எங்களால் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. அவரால் அருள் செய்யப்பட்ட பாக்கியங்களை அனுபவித்து கொண்டு அவருடைய குமாரர்களைப் போல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு சதானந்த முனிவர் வைகுண்டத்திற்கு சென்று திருமாலிடம் அந்த விஷயத்தை பற்றி கேட்டு விசாரித்தார். ஆனால் பிரம்மா கூறிய பதிலே மகாவிஷ்ணுவும் அவரிடம் கூறிவிட்டார். அதனால் அங்கிருந்து கிளம்பிய கைலயங்கிரியை வந்தடைந்த அவர் அங்கே கோவில் கொண்டிருந்த அண்ணலின் முன்னிலையில் வந்து வணங்கி, ஈசனே, நரகங்களில் வெகு காலமாக சில பாபாத்மாக்கள் அடைபட்டு பலவித இன்னல்களுக்கும் ஆளாகி தவிக்கிறார்களே, அவர்களெல்லாம் பெருத்த சிவ துரோகிகள் என்று மட்டும்தான் யமதர்மனும் பிரம்மா விஷ்ணுக்களும் எனக்கு சொன்னார்களே தவிர அவர்கள் எத்தகைய சிவதுரோகத்தை செய்து இப்படி நரகங்களில் உழன்று கிடக்கிறார்கள் என்பதை பற்றி
தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆகையால் தாங்கள்தான் எனக்கு விவரமாக கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே மகாதேவர் தம் மாளிகை வாசலிலிருந்த நந்தி தேவரை அழைத்து, நந்தியே, இந்த முனிவர் அறிந்து கொள்ள விரும்பும் விஷயங்களை எல்லாம் அவருக்கு நீ தெளிவாக எடுத்து கூறி விளக்க வேண்டும். என்னுடைய கடாட்சத்தினால் அவையெல்லாம் உன் அறிவிற்கு புலப்படுமாக என்று கூறி அவ்விருவருக்கும் அங்கிருந்து விடை கொடுத்து அனுப்பினார். உடனே நந்தி தேவரும் பரமேஸ்வரரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த முனிஸ்ரேஷ்டரை தமது வீட்டிற்கு அழைத்து வந்து, தவசீலரே, தாங்கள் எதையெல்லாம் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் இப்போது என்னிடம் தாராளமாக கேட்கலாம் என்று கூறினார். நந்தி தேவரே, நரகத்தில் சிவத்ரோகிகளான சில பேர்கள் கொடிய இன்னல்களுக்கு ஆளாகி இம்சைப்பட்டு வருவதை நான் என் கண்களாலேயே நேரில் கண்டேன். அவர்களில் சிலர் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் மத்தியில் மகா பயங்கரமாக கொப்பளித்து கொதிக்கும் எண்ணெயில் கொப்பரையில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு யம தூதர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். மேலும் அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஆணிகள் அடிக்கப்பட்டு கண், காது, மூக்கு, நாக்கு, தலை முதலான அங்கங்களிலெல்லாம் நன்றாக நெருப்பில் பழுக்க காய்ச்சிய இரும்பு ஊசிகளும் தாமிர ஊசிகளும் குத்தப்பட்டிருக்கின்றனவே. அவர்கள் எதற்காக அப்படி அதிகோரமாக கொடிய நரகங்களில் தள்ளப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள்? அவர்களில் யாராவது ஒருவருடைய வரலாற்றை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்விருவரும் இம்மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சிவபிரானை தரிசித்து வணங்குவதற்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் கைலையங்கிரிக்கு வந்தார்கள். அவர்கள் சதானந்த முனிவருக்கு சிவ துரோகிகளை பற்றி தெரியப்படுத்த விரும்பிய நந்தி தேவரை நோக்கி, சுவாமி, தாங்கள் தெரிவிக்கப் போகும் விஷயங்களை நாங்களும் கேட்டு தெரிந்து கொள்ள பெரிதும் ஆசைப்படுகிறோம் என்று கேட்டு வேண்டி நின்றார்கள். அதற்கு நந்தி தேவரும் புன்சிரிப்போடு தலையை அசைத்துவிட்டு அம்முனிவருக்கும் அந்த வரலாற்றை பற்றி கூறத் தொடங்கினார். விதர்ப்ப தேசத்தை விஸ்வசேனன் என்னும் அரசனொருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவன் மகா நீதிமான், சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற நிபுணன், வில் வித்தையில் கை தேர்ந்தவன். ஒரு நாள் அந்த அரசன் கானகத்திற்கு சென்று பறவைகளையும் வன விலங்குகளையும் மனம் போனபடி வேட்டையாடித் திரிந்தான். நீண்ட நேரம் வேட்டையாடியதால் அவன் மிகவும் களைத்து சோர்ந்து போய் அந்த வனத்திலுள்ள சித்தேஸ்வர சுவாமி ஆலயத்திலுள்ள மண்டபத்திற்கு வந்து அங்கேயே இறைவனின் சந்நிதானத்திலேயே படுக்கையை விரித்து போட்டு அதில் படுத்து கண்ணுறங்கிவிட்டான். அப்போது அந்த அரசனுக்கு எப்போதும் கை, கால், உடம்பு முதலானவைகளை பிடித்து விடுபவனான தக்ஷன் என்னும் வேலைக்காரன் களைத்துறங்கும் அரசனை பார்த்துவிட்டு எண்ணெயும் எலுமிச்சம் பழமும் வாங்குவதற்காக பணத்தை எடுத்து கொண்டு பக்கத்திலிருக்கும் பட்டினத்திற்கு சென்றான். ஆனால் அந்த பட்டினம் முழுவதிலும் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்தும் அவனுக்கு எண்ணெயோ எலுமிச்சம் பழமோ கிடைக்கவே இல்லை. அதனால் அவன் மீண்டும் அரசனிடமே திரும்பி வந்து சிவன் கோவிலில் இறைவனின் தீபத்திற்காக வைத்திருந்த எண்ணெயிலிருந்து 2 உழக்கும், அபிஷேகத்திற்காக வைத்திருந்த எலுமிச்சம் பழங்களிலிருந்து 4 பழங்களையும் அந்த கோவில் அதிகாரிகளிடமிருந்து பலவந்தகமாக கேட்டு பெற்றான். பிறகு அவற்றை கொண்டு களைத்து சோர்ந்திருந்த அரசனின் உடம்பு, கை, கால்களை பிடித்துவிட்டு அவனுக்கு ஸ்நானமும் செய்வித்து நிறைய பணிவிடைகளையும் செய்தான். கோவில் அதிகாரிகளோ பெரிதும் நடுங்கி கலங்கியவர்களாக அரசனிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அரசனோ அதை பெரிதாக எண்ணாததால் அதை காதில் போட்டு கொள்ளாமல் அலட்சியமாக தன் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டான். கோவில் அதிகாரிகளோ அந்த அரசனை பழித்து பேசிய வண்ணமே
ஆலயத்திற்கு திரும்பி வந்து விட்டார்கள். நாளடைவில் அரசன் உயிர் துறந்தபோது அச்சமயத்தில் பதவியில் இருந்த யமதர்மராஜன் அந்த மகாபாவியை தன் தூதர்களின் மூலமாக கட்டியிழுத்து கொண்டு வரச் செய்து அவனை நரகங்கள் அனைத்திலும் ஒன்றன்பின் ஒன்றாக தள்ளி நீண்ட காலத்திற்கு சித்திரவதைப்படுத்தி வந்தான். இப்போதுள்ள யமனும் அவனை கொழுந்துவிட்டு எரியும் அக்னியில் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு எந்நேரமும் வாட்டியெடுத்து வருகிறான். அரசனுடைய வேலைக்காரனான தக்ஷனும் அவ்வாறே அக்னி குண்டங்களில் போட்டு எரிக்கப்பட்டு வருகிறான். இவர்கள் இருவரும் நரகத்தில் அடைப்பட்டதற்கு பிறகே அநேக பிரம்மா விஷ்ணுக்களும் பதவியேற்று சென்றிருக்கிறார்கள். அதுபோலவே கணக்கில்லாத இந்திரர்களும் பதவி மாறி சென்றிருக்கிறார்கள். பிரம்மாவின் ஒரு பகல் நேரத்திலேயே 14 இந்திரர்கள் பதவி மாறி சென்று விடுகிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணிக்கையை பற்றி நம்மால் கணக்கிட்டு கூற முடியுமா என்ன? மகா சிவ துரோகிகளான இந்த இருவரின் பரம்பரையில் தோன்றியவர்களும் இந்த நரகங்களிலேயே தள்ளப்பட்டு இம்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு இதிலிருந்து எக்காலத்திலும் விடிவே கிடையாது. நந்தி தேவர் இம்மாதிரி கூறி முடித்ததும் அதை கேட்ட சதானந்த முனிவரும் பிரம்ம விஷ்ணுக்களும் சிவ துரோகத்தின் மகா பாதகத்தை நினைத்து பெரிதும் வியந்து அஞ்சினார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.